நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல இந்த கதையோட சுருக்கம் என்னன்றத சொல்றேன். நந்தினின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் லேடி இருக்காங்க. இவங்க ஒரு கேஸை விசாரணை பண்ணும் போது சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்கல்ல, இவங்களை காயப்படுத்திட்டு போயிடுறாங்க. இவங்க ஒரு புதர்ல தான் விழுந்து கிடக்குறாங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்ல, பெருசா யாருமே அந்த பக்கம் போக மாட்டாங்க. ஆனா அர்ஜுன் ஒரு பையன் அந்த வழியா வரான். அவனை பொறுத்த வரைக்கும் யாசகம் கேட்டுதான் அவனோட லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இல்லைன்னா குப்பை பிறக்கிறது இந்த மாதிரி வேலையை தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். அவன் இவங்களை பார்த்து வந்து இவங்களுக்கு உதவி எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. அதெல்லாம் என்ன ஏதுன்றத இந்த கதையை முழுசா கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். இதே மாதிரி நிறைய கதைகள் ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இந்த கதைக்குள்ள நம்ம வந்துடலாம். ஆக்சுவலா நந்தினின்ற லேடி இருக்காங்கல்ல, ஒரு கேஸ்ல பயங்கரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி விசாரணை பண்றதுனாலேயே அவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துருது. யாருனால இந்த ஆபத்து வந்தது அப்படின்றது கிளியரா தெரியல. இப்போ ஒரு புதர்ல தான் அவங்க விழுந்து கிடக்குறாங்க. அவங்க லைட்டா வலியால வந்து சவுண்ட் கொடுக்குறாங்க. ஆனா அக்கம் பக்கத்துல யாருமே இல்ல இவங்களை காப்பாத்துறதுக்கு. அந்த சம்பந்தப்பட்ட குரூப் இவங்களை சாவடிச்சிட்டோன்ற மாதிரி தான் போட்டு போயிருக்காங்க. ஆனா இவங்க இன்னும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. யாராவது நம்மளை காப்பாத்திர மாட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நந்தினி அந்த இடத்துல துடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல மயங்கவே செஞ்சிடுறாங்க. அப்பதான் அர்ஜுன் அப்படின்ற ஒரு பையனை காட்டுறாங்க. யாருக்குறையும் இவனுக்கு 25 வயசு இருக்கும். இவனை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்தே பெற்றோர் தான் இல்ல போல. இவன் வந்து யாசகம் கேட்கறது, சின்ன சின்ன குப்பை பிறக்கிற வேலை இருக்கு பாத்தீங்களா, அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருப்பான். ட்ரெஸ் எல்லாம் அழுக்கு ட்ரெஸ் தான் போட்டிருக்கான். இவன் இந்த வழியா வந்துட்டு இருக்கான். ஏன்னா இங்க இருக்க ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுல தான் இவன் தங்கிட்டு இருக்கான். அதாவது ரொம்ப கம்மி வாடகைக்கு ஒரு வீடு மாதிரி இவன் ஏற்பாடு பண்ணியிருப்பான். குடிசை வீடு மாதிரி ஏற்பாடு பண்ணியிருப்பான். அங்கதான் இவன் தங்கிட்டு இருக்கான். அந்த வீட்டுக்கிட்ட வர வழியில தான் இந்த பகுதி இருக்கும், இந்த புதர் இருக்கும். இவனுமே புதர்ல ஏதோ தட்டுப்படுதே அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொஞ்சம் விளக்கிட்டு பாக்குறான். அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் லேடி இருக்கிறது தெரியுது. இவ்வளவு நேரம் வந்து நந்தினியை பொறுத்த வரைக்கும் அசைவெல்லாம் இருந்ததுல, இப்ப சுத்தமா அசைவு இல்ல. இதை பாக்குற இந்த பையனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஐயோ இவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பதற ஆரம்பிக்கிறான். எழுப்பலாம் ட்ரை பண்றான். அவங்க கிட்ட தண்ணி இருக்குல்ல, தண்ணியை ஊத்தி அவங்களை எழுப்புறதுக்கெல்லாம் ட்ரை பண்றான். அவங்க கிட்ட சுத்தமா அசைவே இல்ல. எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டு போய் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணா என்னன்ற மாதிரி யோசிக்கிறான். இப்ப லைட்டா அவங்க கிட்ட அசைவு தெரியுது. ஆனா அவங்க இன்னும் சுய நினைவுக்கு வரல. சரி கைத்தாங்களா அவங்களை தூக்கிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இவனுமே வந்து தோல்ல சாச்ச மாதிரி கஷ்டப்பட்டு அவனோட வீடு பக்கத்துல தானே இருக்கு, அந்த பக்கத்துல இருக்க வீட்டுக்கு கொண்டு வந்துடுறான். அப்படி கொண்டு வந்தவன் திரும்பி அவங்களை எழுப்புறதுக்கு சில முயற்சி பண்ணும்போது அவங்க அசைவோட இருக்காங்க. ஓரளவுக்கு உயிரோட தான் இருக்காங்க, பிரச்சனை இல்ல. உடம்புல நிறைய காயம் இருக்குல்ல, அந்த காயத்துக்கான ஃபர்ஸ்ட் எய்ட் நம்ம பண்ணலான்ற மாதிரி இந்த பையனுமே பண்ணிட்டு இருக்கான். இப்படியே டைம் ஓடிட்டு இருக்கு. இப்ப வந்து இவனுக்கு சில மருந்து எல்லாம் தேவைப்படுதுல, இவனுக்கு வந்து இவங்களுக்கு ஏதோ ஆபத்து, உடனே வந்து நம்ம மத்தவங்க கிட்ட சொல்ல வேணாம், ஏன்னா திரும்பி ஏதாவது ஆபத்து வந்துட போகுதுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். இவனுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்றதுக்கு சில மருந்தெல்லாம் தேவையில்ல. இவன் கிட்ட காசு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. பரவாயில்ல, நம்ம வந்து இவங்களை எப்படியாவது காப்பாத்திரணும். அதுக்கப்புறம் இவங்க வந்து பாத்துப்பாங்க. இப்போ ஓரளவுக்கு நம்ம தேத்திட்டோம்னா இவங்க ஃபர்தரா என்ன பண்ணுமோ அதை பண்ணிப்பாங்க. இவங்களே போலீஸ் ஆபீசர் தானே, பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரை எல்லாத்தையும் வாங்கிட்டு வரான். அதாவது வலி மாத்திரைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வலி மாத்திரையெல்லாம் இவங்களை போட வச்சிட்டு இருக்கான். இதை தாண்டி இவங்களுக்கு சாப்பாடு தரணும்ன்றதுக்காக ஏற்கனவே இவன் காசெல்லாம் மருந்துக்கு செலவு பண்ணிட்டான். இப்ப இவனுக்கு சாப்பிடறதுக்கு தான் கொஞ்சம் சாப்பாடு இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப சாப்பிட்டாதான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா ஃபீல் பண்ணுவாங்கன்றதுக்காக அவங்களுக்கு அந்த சாப்பாடெல்லாம் இவன் தந்துட்டு இருக்கான். இவன் சாப்பிடாம பட்னியாவே கடந்துட்டு இருக்கான். அப்படியே டைம் ஓடிட்டு இருக்கு. அவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மயக்கத்துல இவன் பண்றதெல்லாம் கவனிக்கிறாங்க. பெருசா அவங்க இன்னும் முடிக்கவே இல்லை. இந்த பையனுமே வந்து அவங்க முழிச்சு சரியாகிற வரைக்கும் நம்ம பக்கத்துல இருந்து பாத்துக்கலான்ற மாதிரி பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கான். இப்ப இந்த பையன் கொஞ்சம் வெளியே போய் அசந்து தூங்கவே செஞ்சிடறான். அப்பதான் இந்த நந்தினின்ற லேடி இருக்காங்கல்ல முழிக்கிறாங்க. முழிக்கிறவங்க என்ன இந்த மாதிரி ஒரு வீட்டுல இருக்கோம், நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம், கடைசியா சில ரவுடிங்க தாக்குனது இவங்க மைண்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. ஒரு கேஸை இவங்க பயங்கரமா விசாரணை பண்ணிருக்காங்க. அந்த கேஸ்ல வந்து இவங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சதுனால அந்த குரூப் இருக்காங்கல்ல, இந்த விஷயத்த வந்து இவ கண்டுபிடிச்சிட்டு இருக்கா, இவ வந்து உயிரோட இருக்கிறது ஆபத்துன்ற மாதிரி தான் அட்டாக் பண்ணிட்டு போயிருக்காங்க போல. அது எல்லாமே உங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. திடீர்னு இந்த வீட்டுல கண் முழிச்சோன்னு வந்து ஷாக் ஆயிடுறாங்க. இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இது கூட எதிரியோட வீடா இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. வெளியே வரும்போது இந்த பையன் இருக்கான். இந்த பையனுமே இவங்க முடிச்சிருக்கிறத பார்த்து ஷாக் ஆகிறான். நீங்க ஓகேவான்னு கேட்க வரான். ஆனா அவன் அட்டாக் பண்ண வரான்ற மாதிரி இவங்க பயப்படலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இவனை பதிலுக்கு அட்டாக் பண்ற மாதிரி வரும்போது இல்ல இல்ல நீங்க அந்த இடத்துல விழுந்து கிடந்தீங்க, நான் தான் உங்களை தூக்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் தான் இவன் நல்லவன் அப்பாவின்றதெல்லாம் இவங்களுக்கு தெரிய வருது. கொஞ்சம் கொஞ்சம் இவன் ஞாபகப்படுத்தும் போது இவங்களுக்கும் ஞாபகம் வருது. அங்க இருந்து இவன் தான் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்திருக்கான், நமக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் இவன் தான் பண்ணியிருக்கான்றது தெளிவா இவங்களுக்கு புரிஞ்சிருது. இவங்களுமே இந்த பையனுக்கு நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பையனுமே என்ன கேட்கிறான்னா, என்னாச்சு, எதனால இப்படி காயெல்லாம் ஏற்பட்டதுன்னும் போது ஒரு முக்கியமான கேஸை நான் விசாரணை பண்ணிட்டு இருக்கேன்.
அப்படின்ற மாதிரி இவங்க கேஸை பத்தி கொஞ்சம் சொல்றாங்க. அது என்னன்னா, ராஜேஷ் அப்படின்ற ஒரு தொழிலதிபர் இருப்பாரு. அந்த தொழிலதிபரை வந்து விக்ரம்னு ஒருத்தன் கூடியே தான் இருந்திருப்பான். அவன் பயங்கரமா ஏமாத்திருப்பான். அந்த ராஜேஷோட சொத்துல இருந்து எல்லாத்தையும் புடுங்கிருப்பான். ராஜேஷை பொறுத்த வரைக்கும் விக்ரம் என்ன ஏமாத்திட்டான்றதை நிரூபிக்கிறதுக்காக பல முயற்சி எடுத்திருப்பாரு. அதுக்கான ஆதாரத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா திரட்டி இருப்பாரு. விக்ரம் ஏமாத்தி புடுங்கி வந்து அந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கான்ல, ராஜேஷ் என்ன பண்ணிருப்பாருன்னா, அந்த விக்ரமோட கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள இவரோட ஸ்பைய செட் பண்ணிருப்பாரு. அந்த விக்ரம் ஏமாத்தி தான் புடுங்கனா, அதுக்கான எவிடன்ஸை கொஞ்சம் சேகரிங்க அப்படின்ற மாதிரி சில ஆளுங்க கிட்ட கொடுத்து உள்ள அனுப்பி விட்டுருப்பாரு. ஏன்னா ராஜேஷ்க்கு விக்ரம் மேல அவ்வளவு கோபம் இருக்கு. ஏன்னா அந்த விக்ரம்னாலதான் இவரோட ஃபேமிலில இருந்து எல்லாத்தையும் இழந்திருப்பாரு. எப்படியாவது உள்ள இருந்து டீட்டெயில் எடுக்கணும், நம்மள அவன் ஏமாத்தினான்றதுக்கான எவிடன்ஸை எடுக்கணும்ன்ற மாதிரி நிறைய முயற்சி பண்ணிருப்பாரு. வருஷ கணக்குல இந்த முயற்சி எல்லாம் போயிருக்கும். அது ஒரு 10-15 வருஷத்துக்கு மேல இந்த முயற்சி ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம். ஒரு ஸ்டேஜ்ல விக்ரம் இடத்துல இவர் செட் பண்ணார்ல சில ஆளுங்களை, அவங்களுமே வந்து விக்ரம் வந்து என்னெல்லாம் தப்பு பண்றான், அந்த கம்பெனிலேயே நிறைய தப்பு பண்ணி தான் வளர்ச்சி இருக்கும், அந்த தப்பு பண்ற டீட்டெயில் எடுக்கிறாங்க. அதே மாதிரி ராஜேஷ்க்கு துரோகம் பண்ணி வந்திருக்கான்ல, அது சம்பந்தப்பட்ட நிறைய விஷயத்தை எடுத்துறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்கறது யாருக்கு, ராஜேஷ்க்கு தானே. அதனால ராஜேஷ் கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்கிறாங்க. ஆனா இதே சமயம் விக்ரமுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஸ்பையா சிலர் இருக்காங்க. அதாவது அந்த ஸ்பைங்க வந்து நமக்கு எதிரான எவிடன்ஸா கலெக்ட் பண்றாங்கன்றத சிசிடிவி மூலியமா பாத்துருவாரு. ஆக மொத்தத்துல இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, ஒருவேளை ராஜேஷ் எல்லாத்தையும் இழந்ததுனால இப்படி பண்றானா அப்படின்ற மாதிரி விக்ரமுக்கும் சந்தேகம் வந்துருது. சோ இந்த மோதலுக்கு நடுவுல தான் இந்த இன்ஸ்பெக்டர் லேடியான நந்தினி வந்திருப்பாங்க. ஏன்னா ராஜேஷ் இருக்காருல, சேகரிச்ச எவிடன்ஸ் எல்லாத்தையும் நம்பி இந்த லேடி கிட்ட தராரு. இது மூலியமா நீங்க தான் எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்த ஏற்படுத்தி தரணும், அதாவது சேர்க்க வேண்டியவங்க கிட்ட சேர்த்து நீங்க அவனை கைது பண்ற நிலைமைக்கு தள்ளணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நந்தினி கிட்ட சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் எல்லாம் போயிருச்சுன்றது விக்ரமுக்கும் தெரியுதுல. விக்ரம ஆளை செட் பண்ணிருப்பாரு. அந்த ஆளுங்க தான் நந்தினியை அட்டாக் பண்ணிருக்காங்கன்றது தெரிய வருது. நந்தினி கிட்ட பென்டிரைவ் இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நந்தினி வந்து நமக்கு எதிராக ஏதோ பண்ண போறாங்க, அவங்கள விடக்கூடாது, அவங்க கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி விக்ரம் ஆளுங்க கிட்ட சொல்லியிருப்பான். ஆளுங்க பயங்கரமா அட்டாக் எல்லாம் பண்ணிருப்பாங்க. சோ இப்ப இது எல்லாத்தையுமே இந்த பையன் அர்ஜுன் கிட்டே இவங்க சொல்லி முடிக்கிறாங்க. ஓஹோ, அந்த ராஜேஷ்க்கு நீங்க உதவி பண்ணுங்க மேடம், அவரை பார்த்தா பாவமா இருக்கு, ஃபேமிலி எல்லாம் இழந்திருக்காரா, நானுமே என்னோட ஃபேமிலியை இழந்தவன் தான் அப்படின்ற மாதிரி இந்த பையனுமே சொல்றான். இந்த சின்ன பையனுக்கு, அதாவது இவன் இப்போ வந்து 25 வயசு பையன், இவன் சின்ன பையனா இருக்கும் போதே அனாதையா இருக்கான்ல, ஆனா அதுக்கு முன்னாடி இவனுக்கு ஒரு குடும்பம் இருந்த மாதிரியே இவனுக்கு அப்பப்ப சில விஷயங்கள்லாம் தோணிக்கிட்டே இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பென்டிரைவ் என்கிட்ட தான் இருக்குன்னு பாக்கெட்ல அந்த பென்டிரைவை எடுக்க பாக்குறாங்க. பென்டிரைவ் மிஸ் ஆகுது. ஐயோ, அந்த பென்டிரைவ் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இவங்க அர்ஜுன் கிட்ட சொல்லும் போது, எங்க வச்சீங்க மேடம், நல்லா பாருங்க, ஒருவேளை அந்த ரவுடி கேங் எடுத்துட்டு போயிருப்பாங்களான்னு போது, இல்ல ரவுடி கேங் எடுத்துட்டு போயிருக்க வாய்ப்பு இல்ல, ஏன்னா அவங்களுக்கு என்கிட்ட பென்டிரைவ் இருக்குன்னே தெரியாது, என்கிட்ட ஏதோ எவிடன்ஸா பேப்பரா வச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு இந்த பென்டிரைவை பத்தி தெரிய வாய்ப்பு இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒருவேளை நீங்க விழுந்து கிடந்தீங்கல்ல, அந்த இடத்துல கிடைக்குதா பாப்போம்னு அர்ஜுன் சொல்றான். உடனே அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இவங்களும் அர்ஜுனும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல தேடிட்டு இருக்கும் போது என்ன மாதிரி அந்த பென்டிரைவ் இருக்கும் போது, ரெட் கலர்ல சின்ன பென்டிரைவ் தேடி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அவனுமே பயங்கரமா தேடி எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அங்க முள் புதர் மாதிரிலாம் இருக்கு, பயங்கரமா கீறுது. அதை தாண்டி இவன் தேடிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல அந்த ரெட் பென்டிரைவ் இருக்கு பாத்தீங்களா, ரெட் கலர் பென்டிரைவ் கிடைச்சிருது. மேடம் இதுவா பாருங்கன்னும் போது இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இப்ப அதுல இருக்க டீட்டெயில்லாம் எல்லாமே இருக்கா, ஏன்னா வந்து ராஜேஷ் தந்ததுல இருந்து இவங்க பெருசா பாத்துருக்க மாட்டாங்க. சோ ராஜேஷ் என்னென்ன டீட்டெயில்லாம் சேகரிச்சிருக்காரு, விக்ரம்க்கு எதிராக என்னென்ன டீட்டெயில்லாம் சேகரிச்சிருக்காரு அப்படின்றதெல்லாம் இவங்க போட்டு செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும் போது இந்த பையன் அதை பார்த்து பயப்படுறான். அங்க விக்ரம் எல்லாம் வராருல, செக் பண்ற அந்த டீட்டெயில்ல வந்து விக்ரம் வராருல, விக்ரம பாக்குற இந்த சின்ன பையன் பயப்படுறான். அதாவது அர்ஜுன் இப்ப சின்ன பையன் கிடையாது, 25 வயசு பையன், சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வந்து இந்த அர்ஜுன் பயப்பட ஆரம்பிக்கிறான். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விக்ரம்க்கும், அதாவது ராஜேஷ நல்லா விக்ரம் ஏமாத்தினாரு பாத்தீங்களா, அந்த சமயம் ராஜேஷ வந்து மென்டலாவும் ரொம்ப பிரேக் பண்ணுன்றதுக்காக பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பையனை கடத்திட்டு போய் ஒரு இடத்துல அனாதையாக்கி விட்டுருப்பாரு. இவன் தானே நம்மளை கடத்திட்டு போய் ஒரு இடத்துல விட்டான். அதாவது இவரு அப்ப சின்ன பையன், பெருசா எதுவும் ஞாபகம் இல்ல. இப்ப போட்டோவை பார்க்கும் போதுதான் எல்லாமே ஞாபகம் வருது. அப்ப நம்ம தான் ராஜேஷோட பையனா மேடம், இவர் தான் என்னோட அப்பா மேடம், இவன் தான் என்ன கடத்திட்டு போனா மேடம்னு எல்லா விஷயத்தையும் நந்தினி கிட்ட சொல்றாரு. இப்ப நந்தினியை பொறுத்த வரைக்கும் தேவையான எவிடன்ஸ் இருக்குல்ல, நமக்கு மேல் அதிகாரியை கான்டாக்ட் பண்ணோம், அவனுங்க கிட்ட மாட்டாம இந்த விஷயத்த பண்ணி மேல் அதிகாரிகள் கிட்ட இதை கொண்டு போயிட்டோம்னா நம்ம ராஜேஷ்க்கு உண்டான விஷயத்த வாங்கி தந்துடலாம், விக்ரமுக்கு தண்டனையை வாங்கி தந்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப மேல் அதிகாரியை கான்டாக்ட் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி இந்த விஷயம் வந்து விக்ரமோட காதுக்கு போயிருது. அதாவது அவ இன்னும் சாவல, ஆளுங்க கோட்டை விட்டுட்டாங்கன்னு தெரிய வருது. அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆளுங்களை அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. இப்ப திரும்பி ஆளுங்க அந்த இடத்துக்கு வராங்க. அந்த ஆளுங்க கிட்ட இருந்து மறைஞ்சு அர்ஜுனும் நந்தினியும் சேர்ந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் என் சீனியர் கிட்ட ஒப்படைச்சிட்டா போதும்னும் போது இவனுமே என்ன பண்றான்னா, நான் ஆளுங்களை வந்து சமாளிக்கிறேன் மேடம், நீங்க எப்படியாவது இந்த வழியா போயிடுங்கன்ற மாதிரி இவங்களை போக வைக்கிறான். இவங்களுமே தப்பிச்சு
உரிய அந்த சீனியரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. சீனியருமே என்ன ஆச்சு, உடம்புல காயத்தெல்லாம் இருக்கிறத பாக்குறாருல, என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது இவங்க எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சார் இந்த பென்ட்ரைவை நீங்க கண்டிப்பா பார்க்கணும் சார், இவன் மேல ஆக்ஷன் எடுக்கணும் சார்ன்னும் போது இப்ப உரிய ஒரு பாஸ் கிட்ட வந்து சொல்லிட்டாங்கல்ல, அவருமே கவலைப்படாதமா பாத்துக்கலாம், நம்ம ஒரு பெரிய டீமே அனுப்பலான்ற மாதிரி பெரிய டீம் அனுப்புறாரு. அது மூலியமா விக்ரமோட ஆளுங்க எல்லாருமே மாட்டுறாங்க, விக்ரமும் மாற்றுறாரு. விக்ரம்க்கு எதிராக நிறைய எவிடன்ஸ் இப்ப கிடைச்சிருச்சுல்ல, கோர்ட் ரீதியா இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ நடக்கட்டும், ராஜேஷ்கான விஷயத்த நம்ம வாங்கி தந்துடலான்ற மாதிரி போலீஸ் சொல்றாரு. நந்தினி தானே இதுல வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க, ராஜேஷும் நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கு சார், உங்க பையனை இழந்திருக்கீங்கல்ல, அந்த பையன் கிடைச்சிட்டான். விக்ரம் தான் அந்த காலகட்டத்துல உங்க பையனை இந்த மாதிரி விட்டுருக்கான். உங்க பையன் யாசகம் கேட்கிற, அதாவது பிச்சை எடுக்கிற வேலையை தான் பண்ணிட்டு இருந்தான் சார், இவன் தான் என்னையும் காப்பாத்துனா, இப்போ உங்களுக்கு திரும்பி கிடைச்சிட்டான்னும் போது பையனை ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறாருல, ராஜேஷ்க்கு சந்தோஷம் தாங்கல, பையனை கட்டி பிடிக்கிறாரு. அப்பா நமக்கு கிடைச்சிட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம அனாதை இல்லைன்ற மாதிரி இந்த பையனுமே சந்தோஷப்படுறான். இதோடைய ஹாப்பியா இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு காணொலியில உங்களை வந்து பாக்குறேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.